بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: كتب ربكم على نفسه الرحمة. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: لولا عفو الله وتجاوزه ما هنأ أحد العيش. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோன் ஆகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹு தஆலா அனைத்தையும் விட, அனைத்து மனித ஜின் இனங்களை விட, அனைத்து படைப்புகளை விட மிகவும் கருணையாளன், கிருபையாளன், பாசத்தை பொழிபவன் என்பதாக குர்ஆன் ஹதீஸுகளின் மூலமாக நிறைய செய்திகளை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அவன் அளவு கடந்த கருணையாளன். மனிதனுடைய ஜின்களுடைய கருணைக்கும் பாசத்திற்கும் நட்பிற்கும் காதலுக்கும் எல்லை உண்டு. அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கக்கூடிய நேசத்திற்கும் பாசத்திற்கும் எல்லை என்பது கிடையாது. இவ்வளவுதான் அல்லாஹ் மனித இனத்தின் மீது மற்ற படைப்புகளின் மீது கருணை வைத்திருக்கிறான் என்று ஒரு அளவுகோல் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நிர்ணயிக்க முடியாது. நிர்ணயிப்பதற்கும் அப்பாற்பட்டவன் அல்லாஹு தஆலா கருணையின் விஷயத்தில். அந்த அல்லாஹு தஆலா எவ்வளவு அதிகமாக கருணை வைத்திருக்கிறான் என்பதற்கு குர்ஆன் ஒரு சான்று. குர்ஆனில் நிறைய வசனங்கள் அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை தான் விவரமாக பேசுகிறார், அதிகமாக பேசுகிறார். அல்லாஹ் வசனத்தில் இப்படி பதிவு செய்திருக்கிறான்: கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா. உங்களின் மீது, படைப்புகளே உங்களின் மீது அல்லாஹ்வுடைய கருணை அவன் தனக்குத்தானே பெரியத்தை விதியாக்கி கொண்டான். அல்லாஹ் தனக்குத்தானே முடிவு பண்ணி வச்சிருக்கிறான். நம் மீது மனித படைப்பு, ஜின் படைப்பு, இதர படைப்புகள் மீது அதிகமாக பிரியம் கொள்ளுவது, அதிலும் குறிப்பாக மனிதர்கள் மீது அதிகமான பிரியம் உண்டு அல்லாஹு தஆலா இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள்: லௌலா அஃவுல்லாஹ வதஜாவஸஹு மா ஹலா அஹதல் ஐஷ். அல்லாஹ்வுடைய பெருந்தன்மையும் மன்னிக்கும் குணமும் இல்லாமல் போயிருந்தால் எந்த மனிதன் உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது. அல்லாஹ்வுடைய கருணை, கிருபை இது இரண்டும் இருப்பதால் தான் மனிதன் நிம்மதியாக வாழ்கிறான். நிம்மதினா கொஞ்ச காலத்துக்கு சிரமம் இருக்கும், ஆனால் மனிதனுடைய பெரும்பாலான நேரங்கள் நிம்மதியிலே கழிகிறது. வீட்டுல மௌத்து விழுந்துருச்சு, மௌத்து விழுந்தா எத்தனை நாட்களுக்கு, எத்தனை மாதங்களுக்கு அவங்களுக்கு கஷ்டம் நினைச்சா, அதாவது ஒரு 3 நாள் அல்லது ஒரு அதிகபட்சம் 40 நாள், அந்த மனைவியாக இருந்தால் 4 மாசம் 10 நாள், அது வரைக்கும் தான் கொஞ்சம் சிரமம். வீட்டுக்காரர் போயிட்டாரு, மயம் மௌத்தாயிட்டான், என் பிள்ளை மௌத்தா போயிடுச்சு, என் தம்பி மௌத்தா ஆயிட்டான், என் அண்ணன் மௌத்தா ஆயிட்டான், அப்படிங்கிற நிலையெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு? 4-5 வருஷத்துக்கு வருமா? அல்ல 1 வருஷத்துக்கு வருமா? இல்ல, மனுஷன் மறந்துடுவான். அதன் பிறகு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடுறான். அதன் பிறகு விருந்து, சாப்பாடு, சிரிப்பு எல்லாமும் நம்ம வாழ்க்கையில வந்துடும்.
அப்ப அல்லாஹ் செஞ்ச பெரிய கருணை, கிருபை, நம் மீது கொண்ட காதல், இறப்புக்கு பின்பு கூட அந்த வீட்டிலே சந்தோஷம் வருகிறது. அதனாலதானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அல்லாஹ்வுடைய பெருந்தன்மையும் மன்னிப்பும் மட்டும் இல்லைன்னா உலகத்துல யாருமே நிம்மதியா வாழ முடியாது. எவ்வளவு பெரிய காசு பணம் இருக்கட்டும், சொத்து சுகம் இருக்கட்டும், அழகான மனைவி, பெத்த பிள்ளை, எவ்வளவு ஆட்சி அதிகாரம் எது இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கருணை அவன் மீது இல்லாது போனால் அவன் ஒரு நொடி கூட நிம்மதியாக வாழ முடியாது. அப்ப நாம நிம்மதியா வாழ்றதுக்கு என்ன முதல்ல காரணம்னு கேட்டா, நாம சம்பாதிச்ச காசு பணம், மனைவி மக்கள் அல்ல, அது அடுத்ததான். ஆனா முதலில் அல்லாஹ்வுடைய கருணை என் மீது இருக்கிறது, அதனால் நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த எண்ணத்தை முதல்ல நாம உள்வாங்க. சந்தோஷங்கிறது அல்லாஹ்வுடைய கருணை இருக்கிற வரைக்கும் தான். அல்லாஹ்வுடைய கருணை காணாம போச்சுன்னா சந்தோஷம் யார்கிட்டயுமே இருக்காது, காணாம போயிடும். அல்லாஹு தஆலா படைப்பை ஆரம்பத்தில் என்ன செய்தான் என்பதை நபியர்கள் மூலமாக சொல்கிறான். புகாரியிலே நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசியும் அல்லாஹ் முதல்ல அணுவா படைச்சான். இப்ப இருக்கிற உடம்பு கொடுக்கப்படல, முதல்ல அணுவா கொடுக்கப்பட்டாச்சு. அணுன்னா அந்த உயிர்னு சொல்றோமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு அணுவ அல்லாஹ்தாலா மொத்தத்தையும் படைச்சு முடிச்சான். படைச்சு முடிச்சிட்டு அவன் கண்ணியமாக இருப்பிடமாக சொல்லக்கூடிய அர்ஷினுடைய தலை வாசல்ல இப்படி எழுதி வச்சான், இன்ன ரஹ்மத்தி சபகத் வலபி, என்னுடைய கோபத்தை என்னுடைய கருணை மிகைத்து விட்டது. அல்லாஹ் சொல்ல வர செய்தி என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு இரண்டு முகம் உண்டு. கோபக்காரனாகவும் இருப்பான், பாசக்காரனாகவும் இருப்பான். இது நம்மகிட்டயும் இருக்குதா இல்லையா? நம்மகிட்டயும் அந்த பண்பு இருக்கு. அவர் பாசக்காரன்னு சில பேர் சொல்லுவாங்க, இல்ல அது டென்ஷன் பார்ட்டி, கோபம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அவங்க பார்த்த விதத்தை வச்சு. ஆனா பொதுப்படையா பார்த்தோம்னா, பொதுப்படையா பார்க்கும்போது ஏதேனும் ஒரு குணம் நம்மகிட்ட மிகைப்பா தான் இருக்கும். ஒண்ணு கோபக்காரனா மிகைப்பு இருக்கும், அல்லது கருணைக்காரனா மிகைப்பா இருக்கும். அல்லாஹ் தன்னை இப்படி சொல்லிட்டான், எப்பா நான் கோபக்காரனை மட்டும் பார்க்காத, என் கோபத்தை விட என் கருணை மிகைத்து இருக்கிறது. நான் ரொம்ப கருணையாளன், நான் ரொம்ப விசாலமானவன், நான் ரொம்ப மன்னிக்க கூடியவன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி படைப்புகளிடத்துல இப்படி அறிமுகப்படுத்துகிறான். அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய கருணை நம் மீது அதிகம் இருக்கிறது என்று விளங்கியதால், விளங்கி கொண்ட பிறகு அல்லாஹ்விடத்துல நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வுடைய சொன்ன சொல்லை ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் இருப்பது, அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ் என்றால் அதைத்தையும் தியாகம் செய்ய முற்படுவது, இதுவெல்லாம் இறை தூதர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடம். இப்படிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். மறுமையில நடக்கக்கூடிய செய்திய யதார்த்தமாக, அதாவது ஒரு வீடியோ போட்டு காட்டின மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரியில இந்த நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. மறுமை நாள்ல ஒரு குறிப்பிட்ட அடியார அல்லாஹ் கூப்பிடுவான். விசாரணைக்கு முன்னாடியே கூப்பிட்டு ஒரு மறைவை, அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில ஒரு மறைவை போட்டு யாருமே பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அடியார் அல்லாஹ் கூப்பிடுறான், தன்னுடைய மறைவை அவர் மேல தூக்கி போட்டு யாரும் பார்க்காத அளவுக்கு மறைச்சிடறான். அந்த அடியாரை மறைச்சிட்டு அந்த அடியார்ட்ட 1 to 1 சொல்றோம்ல, அந்த மாதிரி 1 to 1 கேட்பான் அல்லாஹ்ட்ட அந்த அடியார்ட்ட, அத்தரிஃபு தம்பகதா, அத்தரிஃபு தம்பகதா, எப்பா இந்த பாவத்தெல்லாம் இந்த நேரத்துல செஞ்ச ஞாபகம் இருக்கான்னு கேட்பான். அல்லாஹ் பிறந்து பதிவு செய்வோமா இல்லையா, வயசுக்கு வந்ததுல இருந்து அல்லாஹ் பதிவு செய்ய ஆரம்பிச்சிருவான். நல்லது கெட்டது எல்லாரும் பதிவு, மௌத்தார வரைக்கும் பதிவு நடக்குது. நம்மள்ட்ட பதிவு நடக்குது. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இருக்கக்கூடிய சிசி கேமரா பதிவு செய்தா இல்லையா, அதை விட மிக தெளிவாக அல்லாஹ் பதிவு செய்யறான். ஒன்னொன்னையும் எண்ணங்களில் இருந்து, அமல்களில் இருந்து, அசைவுகள் வரை பதிவு செய்யப்படுகிறது. அப்படிதான் குர்ஆன் சொல்லுது. நம்ப மறுத்தா காபிரா போயிருவான். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான், எல்லாத்தையும் பதிவு செய்யறோங்கிறான் அல்லாஹ். இன்னைக்கு கூட இன்டர்நெட் யுகத்தில் நம்ம சொல்றோமா இல்லையா, எங்கேயும் தப்ப முடியாது, யாரும் ஓட முடியாது, ஒழிய முடியாது, எல்லாம் ஒருத்தர் ரெக்கார்டு பண்ணிக்கிட்டே இருக்கான். எந்த இடத்துக்கு போனோமா கூகுள தட்டினா மேப்பு காட்டுதா இல்லையா, அப்படி ஒருத்தன் பதிவு பண்றானா இல்லையா, சாட்டிலைட் மூலமாக உலகத்தினுடைய கண்காணிப்பு நடக்குதா இல்லையா, நாம இதை ஒத்துக்கொள்கிறோமா இல்லையா? அததான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லாம் பதிவு செய்யறதுனால அந்த அடியாரை கூப்பிட்டு, ஏப்பா நீ இந்த நேரத்துல இந்த பாவத்தெல்லாம் பண்ணினையா அப்படின்னு ஒன்னொன்னையா வீடியோ மாதிரி போட்டு காட்டுவான். காட்டும் பொழுது அந்த அடியான் ஒரு முடிவுக்கு வந்துடுறான். நஅம் ஐய ரப்பி, ஆமா நினைப்பு இருக்குது, இந்த நேரத்துல இந்த பாவம் எல்லாம் செஞ்சேன், நான் மறுக்கல, ஆமா செஞ்சேன் அப்படின்னு அல்லாஹ் பட்டியல் போட்டு சொல்லும் பொழுது அந்த நல்லடியார் எப்படி நினைப்பாருன்னா, ஒளிஞ்சோம் முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சுட்டான்.
எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சுட்டான். நாம நன்மை செஞ்சது கம்மி போல இருக்கு, நாம செஞ்ச சேட்டை அதிகமா போல இருக்கு. அல்லாஹ் பட்டியலை நீட்டி விட்டுட்டானே, அவ்வளவுதான். போக வேண்டிய இடம் வேற இடம், போக வேண்டிய இடம் வேற இடம், அதாவது நரகத்துக்கு நம்ம போயிருவோம் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு மனுஷன் வந்துருவான். வந்த உடனே அல்லாஹ் சொல்லுவான், சத்ரத்துஹா அலைக ஃபித் துன்யா, இவ்வளவு பாவமும் பண்ணின பிறகும் கூட யாரு கண்ணிலையும் தெரியாம நான் மறைச்சம் பத்தியா உன் விஷயத்துல. அல்லாஹ் போட்டு காமிச்சிடலாமா இல்லையா? அல்லாஹ் மறைக்கிறான். அல்லாஹ் மட்டும் நம்ம செய்யற சேட்டையை மறைக்கிறேன்னு வைங்க, எவனும் கண்ணியமா வாழ முடியாது. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வாழ முடியாது. ஏன்னா நாம அவ்வளவு சேட்டை செய்யறோம். எந்த சேட்டையும் நான் செய்யல அப்படின்னு ஒருத்தரை கை தூக்கி சொல்லுங்க. வாழ்க்கையில யாரும் சொல்ல முடியாது, எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. இறை தூதர்களை தவிர்த்து மற்ற யாரையினாலும் சொல்ல முடியாது. அப்ப அவர் அல்லாஹ் சொல்றான், உலகத்துல நீ பண்ணின சேட்டைய பூரா யாருக்கும் கண்ணுக்கும் தெரியாம நான் மறைச்சிட்டேனா இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கும் உன்னை மன்னிச்சிடறப்பா, அதெல்லாம் மறைச்சிடறப்பா, நீ சொர்க்கம் போமா பாடலாம் வந்துருவான். இறுதியில முடிவுக்கு வந்துருவான். இன்னைக்கு யாருக்கிட்டையும் காட்ட போறதில்ல, மறைச்சிடறோம் விடு, உன்னை மன்னிச்சிடறோம் விடு. மன்னிச்சுட்டா என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்கா சொர்க்கம் தானா விதியாயிடுமா இல்லையா? அதாவது இந்த 2 மனைவிமார்கள் கட்டுன விஷயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, முஸ்னத் அஹ்மதுல நபி மொழி பதிவு செய்யப்பட்டார். ஒண்ணுக்கு மேற்பட்ட மனைவியை ஒருத்தர் கட்டுறார், ஒரே நேரத்துல கட்டுறார். கட்டி முடிஞ்சு அந்த மனைவிமாரோட நீதி நேர்மையா நடந்துக்கணுமா இல்லையா? அப்படி ஒருத்தர் நீதி நேர்மையா நடக்கலைன்னு வச்சுக்கோமே, மூத்த மனைவியை பிடிக்குது அல்லது சின்ன மனைவியை பிடிக்குது அல்லது அந்த மனைவியை பிடிக்கல, வெறுப்புணர்வு நடக்கான்னு வைங்களேன். அவர் மறுமையில வரும்பொழுது எல்லாம் அம்பலப்படுத்திடுவானா, அப்பெல்லாம் மறைக்க மாட்டான், அம்பலப்படுத்துவான். எப்படி? அவர் ஒரு புஜம் தாழ்ந்தவராக, ஒரு புஜம் உயர்ந்தவராக, ஏதோ வாதம் அடித்தவரை போல அவர் வரும்பொழுதே மக்களுக்கு தெரிஞ்சு போறோம், ஐயோ இந்த பாவத்தை பண்ணாண்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு பாவம் செய்கிறவனுக்கு அல்லாஹ் மறுமையில எந்திரிக்கும் போதே ஒரு வகையான அடையாளத்தை வச்சிருக்கான். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி பதிவு செய்யறான்ல, வட்டி வாங்கியவர்கள் நாளைக்கு மறுமையில் எழும்பொழுதே பேயறைந்தவர்களை போல எழுந்து வருவார்கள் சொல்றானா இல்லையா? அப்ப பாவம் செஞ்ச ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு அடையாளத்தை வச்சிருக்கான். அந்த அடையாளத்தோட எழுப்புவான். எழுப்பும் போது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் இவர் கேவலமாயிருவார். உலகத்துல மறைச்சிருந்தாலும் கேவலமாயிருவார். ஆனா அல்லாஹ் இங்க என்ன சொல்ல வர்றான்னு கேட்டா, ஒரு நல்லடியாரை கூப்பிட்டு அவரையும் தன்னையும் மறைச்சுக்கிட்டு இந்த பாவம் செஞ்சியாண்டு 1 to 1 கேட்டு அவர் ஆமான்னு ஒப்புக்கொண்டு அவர் மனநல வேற மாதிரி இருக்கும் பொழுது, பயப்படாத, நான் பகிரங்கப்படுத்த மாட்டேன், பல பேர் பகிரங்கப்படுத்தி இருக்கிறேன், உன்னை படுத்த மாட்டேன், உன் பாவத்தை மன்னிச்சிடறேன், ஒரு சொர்க்கத்தை தரேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னா, அப்ப அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளன், எவ்வளவு பெரிய கிருபையாளன். அந்த அல்லாஹ்வை நம்புவோருக்கு அவன் நிச்சயம் கிருபை செய்வான். அது இம்மையிலும் மறுமையிலும் கிருபை செய்வான். அல்லாஹ்வை போல நேசத்திற்குரியவனை உலகத்தில் நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. பெத்த தாயி, தகப்பன், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், கட்டிய மனைவி, பெற்றெடுத்த பிள்ளை, உற்ற தோழன், யாரா இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட கால வரைக்கும் தான் அவர்களுடைய பாசம், நேசம், நட்பு, காதல் எல்லாம். அந்த எல்லையை தாண்டியாச்சுன்னு அவ்வளவுதான். அட சுருக்கமா சொல்ல போனா, மௌத்தா போய் புருஷன் வீட்டுல கிடக்குறாரு, எத்தனை மணிக்கு ஜனாசா எடுக்கிறது மனைவியே பேசுறாளா இல்லையா? ஜனாசான்னு சொல்றாளா இல்லையா? எங்க போச்சு உங்க காதல்? எங்க போச்சு உங்க காதல்? இந்த புருஷன் இல்லாட்டி எனக்கு வாழ்க்கை இல்ல, இந்த புருஷன் கொடுத்தது வீடு, வாசல், நகை, நட்டு, சொந்தம், சொருத்து எல்லாம் இந்த புருஷன் தான். இந்த புருஷன் போகும்போது நானும் போயிடக்கூடாதான்னு புலம்புவா. ஆனா போவாளா? கபருக்குள்ள போய் இறங்குவாளா? அதெல்லாம் நடக்காது. அப்ப அவருடைய காதல் ஒரு குறிப்பிட்ட எல்லை. அதே மாதிரிதான் பெத்த பிள்ளை, அதே மாதிரிதான் அண்ணன் தம்பி. ரூஹு போயிட்டா ஜனாசான்னு பேசுறானே, அவங்களே பேசுறாங்களே, தப்பாவும் தெரியலையே. மார்க்கத்துல தப்பும் இல்லதான். எங்கத்தான் மூத்தா போயிட்டாரு, எங்கத்தான் எடுக்கிறோம், எங்கத்தான் அடக்கம் பண்றோம் அப்படின்னு கொஞ்ச நேரம் தான் பிள்ளை சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஜனாசா எப்ப எடுக்கிறீங்க? நாங்க அசருக்கு அப்புறம் ஜனாசா எடுத்துருவோம், லுகருக்கு அப்புறம் எடுத்துருவோம், இஷாவுக்கு அப்புறம் எடுத்துருவோம் சொல்றானா இல்லையா மையன்? இதுதாங்க யதார்த்த உலகம். ஆனா ரப்பு அப்படி அல்ல, அல்லாஹ் அப்படி அல்ல. அல்லாஹ்தால அப்தி என்ற வார்த்தையை பிரியம் வைத்து விட்டால் சொர்க்கம் கொண்டு போற வரைக்கும் அப்தின்னா சொல்லுவான். என்னுடைய அடியான், என் நேசத்திற்குரியவன், அல்லாஹ்வே அப்படிதான் சொல்லுவான். அல்லாஹ் மட்டும்தாங்க உண்மையான நேசம் உள்ளவன். அதுல டூப்ளிகேட் கிடையாது. மனித படைப்புல உள்ள நேசங்கள், காதல்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு எல்லையை தாண்டிய பிறகு அது நமக்கு அப்புறம் தான் வெளிச்சமா விளங்கும். டூப்பு போல இவன் போட்டதெல்லாம் டூப்பு அப்படின்னு எப்ப விளங்கும்? ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம். சில பேருக்கு மௌத்துக்கு அப்புறம் விளங்கலாம், சில பேருக்கு துனியாவிலேயே விளங்கிடலாம். சில பேருக்கு துனியாவிலேயே ஹாஜியார் கையில பச இருக்கிற வரைக்கும் பொண்டாட்டி மதிக்கிறா. ஹாஜியார் கொஞ்சம் வட்டம் சுருங்கிருச்சுன்னா உட்கார சும்மா நொய்ய நொய்யின்னுகிட்டே இருக்காம வீட்டுல பொண்டாட்டி சொல்றாளா இல்லையா? இப்ப எங்க போச்சு உங்க காதல்?
எங்க போச்சு உங்க நேசம்? அட பிள்ளை சொல்றானே, பெத்த தாய் தாப்பனை பார்த்து, எங்க அத்தா படிக்க வச்சார், ஆளாக்குனார், உருவாக்குனார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், கம்பெனி வச்சு கொடுத்தார், நல்ல இடத்துல பணியா கல்யாணம் பண்ணி கொடுத்தார், அப்படியே கொஞ்சம் ஆளும் சொல்லுவான். அத்தாவுடைய வட்டை சுருங்கின பிறகு நொய்யின்னு பேசிக்கிட்டே இருக்காது. அத்தா ஒரு ஓரத்துல உட்காருங்க, சாப்பாடு எடுத்துருவாங்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டு தூங்க, பக்கத்துல பள்ளிவாசல போய் உட்காருங்க, அங்க பயான் செய்யற ஆளா கேளுங்க அப்படின்னு இவன் சொல்லுவான். நடக்குதா இல்லையா வீட்டுல? இதுதான் எதார்த்தம். ஆனா அல்லாஹ் வாழ்நாளிலே நான் பிரியம் வைத்து விட்டேன் என்று சொன்னால் அவன் எப்பையும் பிரியத்தோட தான் இருப்பான். அவ்வளவு கருணையாளன். அந்த கருணையாளனை நம்ம விளங்கினாதான் கருணையாளன் சொல்லுக்கு கட்டுப்படுவோமா வேணாமான்னு யோசிக்க தெரியும். 5 வேளை தொழுகிறது எவ்வளவு பெரிய காதல் தெரியுங்களா? இறைவன் மீது காதல் கொண்டால் ஒரு வேளை தொழுகை தவறாது, நோம்பு எதுவும் தவறாது, திக்ரு தஸ்பீஹ் தவறாது, குர்ஆன் திலாவத் தவறாது, தானம் தர்மங்கள் தவறாது, வக்ஃபுகள் அல்லாஹ்வுக்காக வாரி வழங்குதல் தவறாது. காரணம் அல்லாஹ்வின் மீது பிரியத்தை விளங்காததால் மனிதன் இபாதத்தில் குறைவு வைக்கிறான். காரணம் இதுதான். அப்ப அல்லாஹ்வுடைய நேசம், பற்று, பாசம் இதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியணுமா இல்லையா? குர்ஆனை பக்கத்துக்கு பக்கம் திறந்து பாருங்க. அல்லாஹ் அவனை யாருன்னு அப்பப்ப அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். இன்னல்லாஹு கஃபூருர் ரஹீம். இந்த வசனத்தை நிறைய பார்க்கலாம். இன்னஹு கஃபூருர் ரஹீம், இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். இந்த வார்த்தை மட்டும் ஏன் அல்லாஹ் மடக்கி மடக்கி சொல்றான்னு கேட்டா, அப்படின்னா என்ன? அல்லாஹ் தஆலா உங்களை கண்ணியமானவன், உங்களை மன்னிப்பவனும், உங்கள் மீது கருணை காட்டுபவனும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறானே. பக்கத்துக்கு பக்கம் சொல்றானே, ஜுசுல சொல்றானே, சூறாக்கள்ல சொல்றானே. அப்ப அல்லாஹ்வுடைய கருணை, பாசம், நேசத்தை நாம விளங்கிக்கணும்ங்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வழிநெடுக சொல்றான். அதாவது தஃப்சீருடைய விரிவுரையுடைய ஆசிரியர்கள் இப்படி சொல்லுவாங்க. அதுல குறிப்பாக அஹ்னப் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆன் வசனங்களுக்கு இப்படி விரிவுரை சொல்றாங்க. நாம அப்படிதான் நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய வலது இடத்துல 2 மலக்குமார்கள் உண்டு. வலது பக்கத்தில் இருப்பவரினுடைய வேலை நன்மையை செய்தால் பதிவு செய்வார், தீயதை செய்தால் இடதுபுறத்தில் இருப்பவர் பதிவு செய்வார். இப்படி ஒரு பதிவு தினந்தோறும் நடக்குது. எல்லா நேரத்திலையும் நடக்குது, தூங்குற நேரத்தை தவிர எல்லா நேரத்திலையும் நடக்கிறதுனால அப்போ வலதுபுறத்துக்காரர் உடனே எழுதிடுவார். எதையுமே லேட் பண்ண மாட்டார். ஒரு 10 நிமிஷம் தள்ளி போடுவோம், 5 நிமிஷம் அப்படிலாம் கிடையாது. எழுதின உடனே, அவர் அமல் செஞ்ச உடனே இன்னாரு இந்த நேரத்துல இப்படி அமல் செஞ்சா டக்கு 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 நல்லா பதிவு செய்ய வச்சிருவார். வலதுபுறத்தாரு பதிவு செஞ்சிருவார். இடதுபுறத்தாரு தீமை செய்யும் பொழுது பதிவு செய்ய முற்படுவார். அப்போது வலதுபுறத்தார் இப்படி சொல்வாரா, அம்சிக் அம்சிக், எப்ப எழுதாத பொருள், எப்படி பாவம் பண்ணிட்டான், நீ பதிவேற்ற எழுத போற, எழுதாத பொருள். அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாரு? அவரு பாவம் பண்ணிட்டதை எழுதாத, பாவம் பண்ணின பிறகு தௌபா செய்யறானான்னு பாரு, வெயிட் பண்ணு அப்படிமா. கொஞ்சம் பொறு, அவன் பாவ மன்னிப்பு தேடுறானான்னு பாரு கொஞ்ச நேரத்துக்கு. அப்படி அவன் பாவ மன்னிப்பு தேடிட்டா எழுதவே கூடாது. அவன் பாவம் பண்ணி தௌபா பண்ணிட்டா நீ கண்டுகொள்ளாத உன் பேராவ மூடி வச்சுக்கிட்டு அப்படியே இருந்துரு அப்படின்னு வலதுபுறத்தாரு சொல்லுவாரு. அடுத்து சொல்லுவாரு, பாவம் பண்ணிட்டான், பாவ மன்னிப்பு சிந்தனை வரலையா, இப்ப எழுதவன் பண்ணதெல்லாம். எப்படி இப்ப எழுதவன் பண்ணத? அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளன். ஏடா நன்மை செஞ்சா உடனே எழுத உத்தரவு போட்ட அல்லாஹ் பாவம் செஞ்சா உடனே எழுதாதேங்கிறானே அல்லாஹ். இப்ப நம்ம எவ்வளவு கருணை அவனுக்கு இருக்கும். பாவம் செஞ்சா உடனே எழுதாத, கொஞ்சம் பொறு, தௌபா செய்யறானான்னு பாரு, தௌபா செஞ்சுட்டா அந்த பாவமே செய்யாதவனை போல விட்டுவிடு என்று அல்லாஹ்வுடைய கருணை இருக்கிறத இதை நாம எங்கேன்னு சொல்ல முடியுமா? எங்க வேலை பார்த்தா கூலி, வேலை பார்க்காட்டி கூலி இல்ல, இது நாம பழகி போயிருப்போம். அல்லாட்ட அப்படிலாம் கிடையாது. பாவம் செஞ்சா அவன் தௌபா பண்ணா இல்ல, தௌபா செய்யாட்டி தான் அந்த பாவம் பதிவு செய்யப்படணும். ஆனா நன்மையான விஷயத்துல கொஞ்சம் பாரு, பொறுத்துரு அப்படி சொல்றானா இல்ல, உடனே எழுதிருங்கிறான். அப்போ அல்லாஹு தஆலாவுடைய கருணையினுடைய விசாலம், அந்த அந்த விலாசமான நிலைப்பாடு நமக்கு தெரியணும். அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி ஒரு இடத்துல சொல்லுவான், நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம். நபியே மக்களுக்கு நீங்க சொல்லுங்க, நான் யாருங்கிறத சொல்லுங்க. நான் யாரு? நான் ரொம்ப மன்னிப்பாளன், நான் ரொம்ப கருணையாளன், நான் ரொம்ப மன்னிக்க கூடியவன், கருணை காட்டக்கூடியவன், நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு வசனத்துல மக்கள்கிட்ட அறிவிப்பு செய்யுங்கிறான். நப்பி அப்படின்னா அதிகமா சொல்லணும், மக்கள்கிட்ட போய் பேசணும். அல்லாஹ்வுடைய இயற்கையான தன்மை நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத விசாலமாக பேசணும். அல்லாஹ் தஆலா உடைய கருணைய ஒரு நம்ம விளங்குறதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹலக்குல்லாஹு மிஅத ரஹ்மத்தன். அல்லாஹ் அந்த கிருபை, அந்த பாசம், அந்த காதல் அப்படிங்கிறத 100 பங்கா படைச்சான். நம்ம விளங்குறதுக்காக ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அந்த 100ங்கிற எண்ணிக்கை 100 பங்கா படைச்சான்.
அந்த 100 பங்குல 1 எடுத்து ஹல்கிட்ட தந்தான், படைப்புகள்கிட்ட கொடுத்தான். அந்த படைப்புகள் அதை நாம வாங்கிக்கிட்டு தான் தாய் பிள்ளைய மேல காட்டுற பாசம், மனைவி கணவன் மேல காட்டுற காதல், பிள்ளைகள் தாய் தகப்பன் மேல காட்டக்கூடிய அந்த பணிவு, நட்பு, இது எல்லாம் எங்க இருந்து முளைச்சதுன்னு கேட்டா நாம ஒருத்தரை விரும்புறோமா இல்லையா? அதிகமா நேசிக்கிறோம், அதிகமா விரும்புறோம், அதிகமா நட்பு கொள்றோம். இது எல்லாம் எங்க இருந்து நமக்கு கிடைச்சதுன்னு கேட்டா அல்லாஹு தஆலா அவன் பிரியத்தை 100ஆக பிரித்து அதில் 1 தான் நமக்கு கிடைச்சிருக்கு. 1க்கே இவ்வளவு, 1க்கே நாம இவ்வளவு பிரியமா இருக்கிறோமே. மீதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மீதி 99 அல்லாஹ் தன்னை வசம் வைத்திருக்கிறான், அதை கொண்டு படைப்புகளை வழிநடத்துகிறான். 99 இன்னொரு நபிமொழி வரும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, 70 தாயின் பாசத்தை விட அதிகம் உள்ளவன் அல்லாஹ் தஆலா நம் மீது. 70 தாயின் பாசம். இந்த ஒரு தாயுடைய பாசமே துனியாவுல எவ்வளவு சிறப்பானதாக இருக்குது. ஒரு தாயுடைய பாசம். புகாரியில இப்படி, முஸ்லிம்ல இப்படி ஒரு நபிமொழி வருது, ஒரு தாய் எப்படி பாசம் காட்டுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் தொடுக்க போய் கைதிகளை கைது பண்ணி கொண்டாந்து அடைக்கிறாங்க, கட்டி வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் பொழுது ஒரு பெண்ணும் கைதியாக மாட்டிக்கொண்டாய். அந்த பெண்ணு அவளுடைய மார்புல நிறைய பால் சுரந்திருக்கு, அதாவது கை குழந்தையோடு. அப்பதான் அவன் குழந்தை பெற்றிருப்பா, கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்கள் கடந்திருக்கும். மார்புல பால் சுரந்ததோடு இருக்கிறது. நடந்த போர்க்களத்துல அந்த குழந்தை எங்க போச்சுன்னு தெரியல, அவ மட்டும் பால், அந்த மனுஷி மட்டும் வர்றா. அவளுக்கு பால் நிறைய சுரந்திருந்ததால் பால் குழந்தைகளுக்கு கொடுக்கணுமேங்கிற கருணையில அந்த யுத்த களத்துல கிடைக்கிற பச்சை பிள்ளையெல்லாம் தூக்கி தூக்கி மார்புல வச்சு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். தேடிக்கிட்டே வரா, தான் பிள்ளை எங்க காணாம தேடி வர்றா. ஒரு இடத்துல ஒரு குழந்தை, அவளோட குழந்தை கிடைச்சிருச்சு. அந்த பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கும் போது தான் பிள்ளையும் தூக்கி, அல்லாஹ் அக்பர், காணாம போன என் பிள்ளை கிடைச்சிருச்சே அப்படிங்கிற ஆனந்தத்துல சந்தோஷத்துல தாங்க முடியாம அவ என்ன பண்ற, அள்ளி அணைச்சு முத்தம் கொடுத்து மாறி மாறி அந்த மார்பு பகுதியில் பாலை கொடுத்து பிள்ளைக்கு பசிய பூரா போக்குறான். இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டே இருந்து அடுத்து நபித்தோழர்களை பார்த்து கேட்டார்கள், அத்தரவுன ஹாதிஹில் மர்அத்து தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார். இவ்வளவு பிரியமா இருக்கிறாளே இவோ இந்த பிள்ளை மேல, இந்த பிள்ளைய நெருப்புல தூக்கி போடுவாளா அப்படின்னு கேட்டாங்க. இந்த பிள்ளைய அவளே நெருப்புல தூக்கி போடுவாளான்னு கேட்டாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் சொன்னாங்க, யார சொல்ல எப்படி போடுவா, இவ்வளவு கொஞ்ச நேரம் பிரிஞ்சிருந்ததுக்கே தாங்க முடியாம பிள்ளைய தேடுறா, அள்ளி அணைச்சு மார்புல பால் கொடுக்குறா, பிள்ளை பசியா இருக்குமே நினைக்கிறா. இவ பசிய நினைக்கல, இவ எந்த இடத்துல இருக்குங்கிறது அவளுக்கு தெரியல. யுத்த இடத்துல இருக்குன்னு ஒரு பரிதவிப்பு, ஒரு பதட்டம் இல்ல, பிள்ளை மேல மட்டுமே குறியா இருக்காள, இவ கொண்டு போய் நரகத்துல நெருப்புல தூக்கி போடுவாளா அப்படின்னு நபித்தோழர்கள் கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது விளக்கம் சொல்கிறார்கள், அல்லாஹ் அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா. இந்த பெண் தன் குழந்தையின் மீது வைத்திருக்கும் பிரியத்தை விட உங்களின் மீது அல்லாஹ் தஆலா அளவு கடந்த பிரியம் கொள்கிறான், அளவு கடந்த பிரியம் கொள்கிறான். அதாவது சுருங்க சொன்னால் தாய் பிள்ளையின் மீது காட்டும் பாசத்தை விட படைத்தவன் நம் மீது, படைப்புகள் மீது காட்டும் பாசம் அதிகம். அதுதான் அதிகம். உலகத்திலே யாரு பாசங்க அதிகம்னு கேட்டா தாய் பாசம் தான். தாய் பாசம் மட்டும்தான் ஒரிஜினலா குறிப்பிட்ட காலத்துக்கு கிடைக்கும். தாய் பாசம் அப்புறம் டூப்ளிகேட்டா சில நேரத்துல மாறிடுது. ஒரிஜினலா கிடைக்கணும்னா தாய் பாசம் மட்டும்தான் குறிப்பிட்ட காலங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா எல்லாருடைய பாசமும், மனைவி, பிள்ளை, நண்பர்கள், சகோதரர்கள் எல்லா பாசமும் தாய்க்கு அப்புறம் தான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாயின் காலடியில் சொர்க்கம் உண்டு, தாயின் காலடியில் சொர்க்கம் உண்டு. சும்மா சொன்னாங்களா? அந்த உயர்ந்த பாசத்தின் விளைவு தானே அவள் செய்த தியாகம். அவ்வளவு. அந்த தியாகத்தை விட, அந்த பாசத்தை விட ரப்புடைய பாசமும் நேசமும் அதிகம் என்றால் ரப்புடைய அந்த நிலைப்பாட்டை என்னவென்று சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள். ஒரு ஹதீஸ் வருது, அதாவது யாருடைய அமலை கொண்டு யாரும் சொர்க்கம் போக முடியாது. ஒரு பெரிய தொழுகையாளியா இருக்கலாம், நோம்பாளியா இருக்கலாம், தர்ம பிரபுவா இருக்கலாம், பல பள்ளிவாசல் மதரசா அது இது கட்டி கொடுத்து வக்குப்பு செஞ்சு உலகத்துல தான் சம்பாதிச்ச சொத்தை பூரா அல்லாஹ்வுக்கு தந்திருக்கலாம். எல்லா இரவு பகலும் தொழுதிருக்கலாம், நோன்பு வச்சிருக்கலாம், குர்ஆன் திலாவத் ஓதி இருக்கலாம், மக்களுக்கு நிறைய உபதேசங்களை பண்ணியிருக்கலாம். எந்த அமலா இருந்தாலும் சரிதான், எந்த அமலை கொண்டும் யாரும் சொர்க்கம் போக முடியாது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்களுமா அப்படின்னா, நீங்களுமா, நீங்க எவ்வளவு அமல் செய்யறீங்க, பிறப்புல இருந்து இறப்பு வரை உங்களுக்கு அமலாகவே அல்லாஹ் வச்சுட்டானே, நீங்களுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் அப்படித்தான்,
அல்லாஹ்வுடைய கருணை இருந்தால் மட்டும்தான் சொர்க்கம். அல்லாஹ்வுடைய நேசம் பிரியம் இருந்தால் மட்டும்தான் சொர்க்கம். அதின் விதிவிலக்கு நானும் அல்ல, அப்படி யாருமே உலகத்துல கிடையாது. அல்லாஹ் நாடுனா, அல்லாஹ் பிரியப்பட்டா, அல்லாஹ் நேசம் வச்சாதான் இறை தூதர்களுக்கே சொர்க்கம்னா அப்ப நம்ம நிலையெல்லாம் என்ன ஆகும்? இன்னைக்கு சில பேர் பார்த்தா 5 வேளை தொழுக ஆரம்பிச்ச உடனே தொழுகாதவனை பூரா காஃபிர் மாதிரியே பாக்குறான். ஒருவேளை தஹஜ்ஜத் ஒரு நாள் தொழுதுட்டா இது ஏதோ சொர்க்கத்துக்குள்ள போற மாதிரியே ஃபீல் ஆகுது அவனுக்கு. மற்றவங்களை பார்த்தா ஒரு வகையான தப்பான பார்வையே பாக்குறான். நோன்பு வைக்கலையா, நீ மனுஷனா, நீ மிருகமா, என்னென்னமோ வாயில வந்ததெல்லாம் பேசுறான். தொழுகையாளி இப்படி பிறரை பேசலாமா? ஒரு நோம்பாளி இப்படி பேசலாமா? ஏதேன்னு கொஞ்சம் தர்மம் பண்ணிவிட்டு தர்மம் பண்ணாத இருக்கவன என்ன வசப்பாடுறான், எவ்வளவு ஏசுறான் பேசுறான். இப்ப இந்த அமலை கொண்டு நீ சொர்க்கம் போக முடியாது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க. இந்த அமலை செஞ்சுட்டு உனக்கு ஏன் பெருமை? இந்த அமலை செஞ்சுட்டு ஏன் நீ பிறரை கல்வி குடிக்கிற? இந்த அமலை செஞ்சுட்டு நீ உயர்ந்தவனாக பிறரை தாழ்ந்தவனாக ஏன் கண் கொண்டு பார்க்கிற? அப்போ அமல் செய்யக்கூடாது என்பதல்ல, அமலும் செய்ய வேண்டும். ஆனால் அமலால் சொர்க்கம் போவேன் என்ற தற்பெருமை வந்து விடக்கூடாது, தற்பெருமை வரக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா நீ சொர்க்கமே போக முடியாது. அப்படிங்கிறதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்களே தவிர, அல்லாஹ்வுடைய கருணை வேணும்னா அல்லாஹ் சொல்றதை கேட்டாதான் கருணை வரும். அல்லாஹ் சொல்றது என்ன? தொழுகை, நோன்பு, தானம், தர்மம் எல்லாம் செய்யணும். ஆனா அதை மட்டும் வச்சு நாளைக்கு போயிட முடியுமானா அது நடக்காது. அல்லாஹ்வை விரும்பி ஏத்துக்கிட்டு நமக்கு மன்னிப்பு கொடுத்து பிரியப்பட்டு அனுப்பினா உண்டு. இல்லைன்னா அதை தூக்கி குப்பையில போட்டுட்டு நீ வேற இடத்துக்கு போடா அப்படின்னு நல்லா விரட்டி விட்டானாலும் உண்டுதான். ரெண்டும் ஏதாவது நடக்கத்தான் போகுது. அப்படியும் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி விளங்குவதற்கு சொல்வார்கள். ஹாக்கிமில நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய சில்சிலத்துல் ஐஃபாவில் இதையெல்லாம் பதிவு செய்திருக்கிறார். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் எப்படி சொல்றாங்க? நாளை மறுமை நாளிலே குறிப்பிட்ட பனி இஸ்ரவேலில் ஒருவர் 500 வருடங்கள் அவருக்கு ஆயுசு கொடுக்கப்பட்டது. 500 வருடங்கள் இல்லை, 500 வருடங்கள் இபாதத்தில் மட்டும் கழித்திருக்கிறார். 500க்கும் மேற்பட்ட ஆயுசு தரப்பட்டிருக்கிறது. அவரை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவான், அதாவது நீ 500 வருஷம் ஒரு நொடி கூட மாற்றம் செய்யாம நீ எல்லா இபாதம் செஞ்சாலும் சரிதான். அவரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், அத்ஹிலுல் அப்திய ஜன்னத பிரஹ்மதி, என்னுடைய இந்த அடியானை என் ரஹமத்தை என் பிரியத்தை கொண்டு இவரை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போங்கம்பா. உடனே அவர் கேட்பாரு, யா ரப்பி பல் பி அமலி, அப்ப என் அமலை என்ன செய்யறது? எப்பா உன் கருணையில தான் நான் சொர்க்கம் போகணும்னா எவ்வளவு அமல் செஞ்சிருக்கிறேன். அப்ப அமலை கொண்டுதான் சொர்க்கம் இல்லையா? கருணை கொண்டுதான் சொர்க்கம். நீ பாட்டுக்கு பேசுறிய. இரவும் பகல் 500 வருஷம் வணங்கியிருக்கப்பா, அதுக்கெல்லாம் எந்த பலனும் இல்லையா? அப்படிங்கிற மாதிரி ஒரு வகையான தற்பெருமையில கேட்க ஆரம்பிச்சார். அப்ப அல்லாஹ் சொன்னா, ஓ உங்க அமலை வச்சுதான் உங்களுக்கு சொர்க்கம்னு முடிவு பண்ணி வந்திருக்கீங்களோ, சரி பரவாயில்ல, இப்ப நம்ம கணக்கு பார்த்துருவோம். அப்ப மலக்குமார் அல்லாஹ் கூப்பிடுவான், ஏப்பா இவருக்கு நான் கொடுத்த நியமத்துக்களை பட்டியல் போடுங்க, நான் கொடுத்த அருளை பட்டியல் போடுங்க, இவர் செஞ்ச அமல பட்டியல் போட்டு கொஞ்சம் நிறுத்து பாருங்க. அல்லாஹ் எது கூடுது பார்த்துருவோம், நிறுத்து பாருங்க அப்படின்ட்டு நிறுத்து பார்த்த பிறகு மலக்கு சொல்லுவாங்க, யா அல்லாஹ் நீ கொடுத்த கண் பார்வைக்கு 500 அமல் சமமாகலையே. எப்படி? நீ கொடுத்த கண் பார்வைக்கு அவன் செய்த 500 வருட அமல் சமமாகவில்லையே அப்படின்னு அல்லாஹ் சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுவான், ஓ அப்படியா, இப்ப 500 வருஷத்துக்கு சொர்க்கத்துக்கு போயிடலாம் ஏதோ சொன்னாரு என்கிட்ட, இந்த கண்ணு பார்வைக்கு கூட அமல் இல்லையா? சரி பரவாயில்ல, வாதம் பண்ணிட்டாரு, அவருக்கு நீளமான தீர்ப்பு கொடுத்துருவான். எப்படி? அத்ஹிலுல் அப்திய நார், என்னுடைய அடியாரை நரகத்துக்கு கூட்டிட்டு போயிரு. வாதம் பண்ண ஆரம்பிச்சார்ல, நரகத்துக்கு கூட்டிட்டு போயிரு. அப்பதான் அந்த ஆளு கெஞ்சுவான், ரப்பி பி ரஹ்மத்திக அத்ஹில்னி ஜன்னத, யா அல்லாஹ் நீ சொன்ன மாதிரி அவங்களெல்லாம் ஓரத்துல வச்சிருவான்ப்பா, உன் கருணையை மட்டும் கொடு, அந்த கருணையை வச்சு என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிரு, என்னை மன்னிச்சிரு, நான் விதர்ப்பமா பேசிவிட்டேன், என்னுடைய அமலுங்கிற ஒரு ஆணவத்துல பேசிட்டேன், தவறான நிலைக்கு வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொன்ன பிறகு அப்பதான் அல்லாஹ் சொல்லுவான், ஏப்பா நீ ஒண்ணுமே இல்லாம இருந்தியே, உன்னை படைச்சது யாரு? நீ தான் படைச்ச, ஒத்துக்கிறியா? ஆமா ஒத்துக்கிறேன். உனக்கு நீளமான ஆயுள தந்தது யாரு? நான் தானே? ஆமா நான் தான். அப்ப உனக்கு 500 வருட அமல் செய்யற பாக்கியத்தை தந்தது யாரு? உடல் ஆரோக்கியத்தை தந்தது யாரு? அந்த சிந்தனையை தந்தது யாரு? அதற்கான சூழலை தந்தது யாரு? எல்லாம் யாரு தந்தா? எல்லாம் நீதான் தந்த. எல்லாம் நான் தானே தந்திருக்கேன். நான் தந்து உன் மேல கருணையா கிருபையா எல்லாத்தையும் சரின்னு ஒப்புக்கொண்டு உன்னை சொர்க்கம் போச்சுன்னா சபராது பேசலாமா அப்படின்னு அல்லாஹ் கேட்டுட்டு அடுத்து இறுதியா அவருக்கு தீர்ப்பு வழங்குவான், நீ நல்ல மனுஷன் தான், பரவாயில்ல, உன்னை இப்பயும் மன்னிச்சுட்டேன். எப்படி? இவ்வளவு சவுடாடு பேசின பிறகு நீ மன்னிச்சுட்டேன், நீ போலாம் சொர்க்கத்துக்கு அப்படின்னு அல்லாஹ் அனுப்பிச்சு வைப்பான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் ரப்புடைய கருணையின் அதாவது அந்த விசாலத்தை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம இழுத்து பிடிச்சாலும் அவ்வளவு தூரத்துக்கு வரும். அவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹ் தஆலா மிகுந்த கருணையாளர். இறுதியாக ஒரு செய்தி,
மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், நீ உன்னை அழைப்பவர்களிடத்துல நீ எப்படி நடந்து கொள்வாய்? ஒரு நல்ல மனுஷன் உன்னை கூப்பிடுறார், ஒரு தேவைக்கு உன்னை கூப்பிடுறார், அல்லாஹ் அல்லாஹ்னு கத்துறான்னு வச்சுக்கோ, ஒரு நல்ல மனுஷன், அவரை நீ எப்படி நடந்துக்குவ? அப்ப அல்லாஹ் சொன்னா, லப்பைக் அப்தி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவான் அல்லாஹ். என்னுடைய அடியானே, நான் வந்துட்டேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு முறை சொல்லிட்டு முடிச்சுக்குவான் அல்லாஹ். அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, உன் நல்லடியாருக்கே ஒரு முறை தான் உன் பதிலா? சரி, எல்லா நேரமும் பாவம் செய்யறவன், எல்லா நேரமும் தப்பு மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கவன், அவன் உன்னை கூப்பிடுறான், அவனுடைய ஒரு தேவைக்காக கூப்பிடுறான், அவனுக்கு ஏதேனும் நடக்கணும்னு கூப்பிடுறான், அப்ப எப்படி நடந்துக்குவ அப்படின்னு கேட்ட பொழுது அல்லாஹ் அப்போ சொன்னா, லப்பைக் அப்தி லப்பைக் அப்தி லப்பைக் அப்தி அப்படின்னு 3 முறை கூப்பிடுவானா. அடியானே இதை வந்துட்டேன், அடியானே இதை வந்துட்டேன், அடியானே இதை வந்துட்டேன்னு கூப்பிடுவானா. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, ஒன்னும் விளங்கலையே, நல்ல மனுஷனுக்கு ஒரு முறைண்ட, தீய மனுஷனுக்கு 3 முறைங்கிறிய, ஒன்னும் விளங்கலையே அப்படின்னா. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் விளக்கம் சொன்னா, நல்ல மனுஷன் என்னுடைய அவன் தேவைக்கு என்னை கூப்பிடும் பொழுது அவன் நல்ல அமல் வச்சிருந்தால அந்த கெத்தோட என்னை கூப்பிடுவான். நானும் தொழுகையார் இல்ல, நாங்களும் நோன்பு வச்சிருக்கோம்ல, நாங்களும் தான தர்மம் கொடுத்திருக்கோம்ல, எனக்கு அல்லாஹ் தரவ யாருக்கு தருவான், அதனால நான் கூப்பிடுறேன் அப்படின்னு ஒரு தும்முறு ஒரு கெத்தோட கூப்பிடுவான். அதனால அவனுக்கு ஒரு முறை பதில் சொல்லி விட்டுட்டேன். ஆனா பாவம் செஞ்சவன் கூப்பிடுறான் பாரு, அவனுக்கு எந்த பிடிமானமும் இல்லாம கூப்பிடுவான். எவ்வளவு நான் பாவம் பண்ணாலும் என் ரப்பு எனக்கு தருவான், என் மேல அளவு கடந்த ஒரு நம்பிக்கை இருக்கா இல்லையா, அளவு கடந்த ஒரு நேசம் இருக்கா இல்லையா. பாவம் தான் பண்ணணும், ஆனா அவன் தான் தந்து ஆகணும், என்ன பண்றது, வழியே இல்ல, முட்டி மோதி ஆண்டுதான் போய் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு எந்த வகையான குற்ற உணர்வோடு எதையும் நல்லதே செய்யாம கேட்கிறான் பாரு, அவனுக்கு இதோ வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன்னு சொல்றது நோக்கம் என்னன்னு கேட்டா, எல்லாரின் மீதும் அல்லாஹ்வுக்கு கருணை உண்டு. பாவம் செய்தாலும் அல்லாஹ் கருணை காட்டுவான். அவன் தௌபா செய்ய மாட்டானா என்று எல்லாவற்றில எதிர்பார்க்கிறான். நன்மை செய்தாலும் அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டுகிறான். தப்பா விளங்கிக்கப்படாது. அப்ப நல்லது செய்யறது பாவம் செய்யறதான் பெட்டர்னு அஜருக்கு சொல்றாரு போல அப்படின்னு தப்பா விளங்கிக்கூடாது. எப்படி விளங்கணுங்கிறீங்களா, நம்ம பெத்த பிள்ளையில ஒரு பிள்ளை ஊனமா போச்சுன்னா அந்த தாய் எந்த பிள்ளை மேல அதிகமா கருணை காட்டுவா? ஊனமா இருக்க பிள்ளை மேலதானே கருணை காட்டுவா. அந்த கருணை காட்டுனால நல்லா இருக்க பிள்ளை இப்படி நினைப்பானா, நானும் ஊனமா இருந்தா அல்ல அம்மா மேல கருணை காட்டுவாளோ அப்படின்னு எவனாவது நினைப்பானா? யாரும் நினைக்க மாட்டாங்க, யாரும் நினைக்க மாட்டாங்க. அல்ல தாய் அப்படி நினைப்பாளா? இந்த எல்லா பிள்ளையும் ஊனமா இருக்கட்டுமே நினைப்பாளா? நினைக்க மாட்டாளா இல்லையா? அதை போலதான் இந்த செய்தியை விளங்க வேண்டும் என்பதாக விளக்கம் தருகிறார்கள். அதனால அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்கு அவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிறைய நல்லறங்கள் செய்ய வேண்டும். ஆனால் அந்த நல்லறங்களை பற்றி நான் வெற்றி அடைந்து விடுவேன் என்ற இருமாப்பு வரக்கூடாது. அதுதான் இங்க கவனிக்க வேண்டியது. அதே நேரத்தில் தவறுகளை செய்தால் அல்லாஹ் கண்டிப்பான் என்ற பயமும் வேண்டும். அல்லாஹ் ரொம்ப கருணையாளன் கிருபையாளன். போன ஜும்மால அஜர்த்து பேசிட்டாரு, செய்கிற சேட்டையெல்லாம் செய்யுங்க, அதெல்லாம் அல்லாஹ் பாத்துக்குவான், அதெல்லாம் அல்லாஹ் விட்டுருவான். அதுவும் நடக்காது. அப்ப அல்லாஹ் திரும்ப கேட்பான், ஏண்டா ஜும்மாவில என் கருணையை சொன்னாரா இல்லையா, கருணைக்கு அப்புறம் நீ தௌபா பண்ணிருக்கலாமா இல்லையா, அப்புறம் ரிப்பீட் அடிச்சானா நம்மளால தாங்க முடியாது. அதனால சில நேரங்களில் சில சொல்லுகளை, சில நபிமொழிகளை, சில திருவசனங்களை தவறான முறையில் விளங்கிக் கொள்வதற்கு யாரும் பொறுப்பாக முடியாது, யாரும் பொறுப்பாக முடியாது. அதாவது அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் நினைவுபடுத்துவதற்கு காரணமே, நான் மிகுந்த கருணையாளன், நீ பாவமே செய்தாலும் என்னிடத்திலே தௌபா செய்து மீண்டு வா, உன்னை நான் மன்னிப்பேன், உனக்கு எல்லா வகை நலவுகளையும் இம்மையிலும் மறுமையிலும் தருவேன் அப்படிங்கிற நிலை வரணுங்கிறது தான் அல்லாஹ் தன்னை யாருன்னு சொல்றான். தன்னை நான் யாருன்னு சொல்றதுனால நமக்கு ஒரு வகையான அசால்ட்டுத்தனம் வந்துடக்கூடாதுங்கிறது தானே தவிர வேற எதுவும் இல்லை. நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். குறிப்பா சின்ன விஷயம், இந்தியாவுல உலகத்திலே இல்லாத வக்ஃப் சொத்து இருக்குங்க. வக்ஃப் சொத்து இருக்கு, நமக்கு எல்லாம் தெரிஞ்சது. இந்தியாவுடைய சொத்துலயே 3வது இடத்துல வக்ஃப் சொத்து இருக்கு. இந்த வக்ஃப் சொத்தெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வக்ஃப் பண்ணாங்களே, எதற்காக? அல்லாஹ்விற்காக வக்ஃப் செய்தார்கள். அவங்க எதை வச்சு அல்லாஹ் வக்ஃப் செஞ்சாங்கன்னு கேட்டா, சுருக்கமாக சொல்லலாம், ரப்புல் ஆலமீன் மிகுந்த கருணையாளன், எனக்கு நிறைய அள்ளி தந்திருக்கான், சொத்து சேவரை வாரி தந்திருக்கிறான், அப்படிப்பட்ட கருணையாளனுக்கு நான் கொஞ்சத்தை தருகிறேன் அப்படின்னு கொடுத்ததான் இன்னைக்கு வக்ஃப் சொத்து. ஆனா இன்னைக்கு வக்ஃப் நிலையும் சுருங்கி போச்சு, வக்ஃப் நிலையும் சுருங்கி போச்சு. ஒரு நேரத்துல ஏக்கர் கணக்க தோட்டங்களாக, துறவுகளாக, சொத்து பத்துகளாக, பில்டிங்குகளாக, பங்களாக்களாக என் ரப்பு எனக்கு தந்தான், அவனுக்கு கொஞ்சத்தை தருகிறேன், எனக்கு அள்ளி தந்தான், அவனுக்காக நான் கிள்ளி தருகிறேன் என்று சொல்லி விளைந்ததுதான் இவ்வளவு பிரமாண்டமான வக்ஃப் சொத்து. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த தலைமுறை, குறிப்பாக இந்த 21ஆம் நூற்றாண்டுல இருப்பவர்கள் மிக குறைந்து போய்விட்டார்கள் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்பவர்கள்.
அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யற எண்ணம் பணக்காரர்கள்ட்ட குறைவு வந்து விட்டது. முஸ்லிம்களை பணக்கார இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு நிறைய சொத்துக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனா அல்லாஹ்னு சொல்லி வரும் பொழுது 5-10 தர்மம் கொடுக்கிறார்களே தவிர, ரமலானுக்கு ஒரு முறை அந்த வீணா போன துணிமணிகளை தருகிறார்களே தவிர, அல்லாஹ்வுக்காக உருப்படியான இந்த சொத்தை நான் ரப்புக்கு தந்திருக்கிறேன் சொல்றவரை காட்டுங்க பார்ப்போம். உருப்படியான சொத்து நிறைய இருக்கு, இதை என் ரப்புக்கு தந்துட்டேன். கொஞ்சம் யோசிக்கணும். இந்த உலகத்துல நிறைய சம்பாதிச்சு உங்க மனைவிக்கு உங்க பிள்ளைக்கு அப்படியே விட்டுட்டு நின்ற நிலையில ஏதேனும் நோய் நோக்காடால ஏதேனும் வந்து திடீர்னு மௌத்தா போய் கபூருக்குள்ள இறங்கினா நீங்க சொந்த சம்பாரிச்சு எந்த சொத்தும் வராது. ஆனா வக்ஃப் செஞ்சுட்டு போனீங்கல்ல, அந்த சொத்து மொத்தமும் கபூருக்குள்ள வந்துடும். மொத்தமும் கபூருக்குள்ள வந்துடும். பெரிய ஏக்கர் தந்தீங்களா, ஏக்கர் தந்த மொத்த ஏக்கர் உங்க கபூருக்குள் வரும். அந்த ஏக்கரை யார் யாரு எதற்காக நல்லதுக்கு பயன்படுத்துகிறார்களோ பயன்படுத்த எவனும் தடுக்க முடியாது. அது நன்மைகள் உங்களுக்கு சாறை சாறையாக நிமிடத்திற்கு நிமிடம் உங்கள் கபூருக்குள் வந்து உங்களுக்கு வெளிச்சத்தை தரும் என்பதாக இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது. அதனால்தான் காசு பணங்களை சம்பாதித்து சேகரித்து வைத்திருப்பவர்கள் சிந்தனைக்கு வர வேண்டும். இந்த மனைவி, இந்த பிள்ளை, இந்த பேர பிள்ளை எல்லாம் கொஞ்ச காலம் தான், அதன் பிறகு நம்மை மறந்து விடுவார்கள். 40 நாள் பாத்தியா ஓதுவான், அதிகபட்சம் 1 வருஷம் பாத்தியா ஓதுவான், அடுத்த வருஷம் 10ஆம் வகுப்பு எப்பன்னு கேட்டா தெரியாதுன்னு பிள்ளைட்ட. மனைவியும் கூட ஒரு 4-5 வருஷம் யாவுச்சு வருஷ பாத்தியா ஓதுவா கொஞ்ச காலம். இன்னைக்கு அதுவும் இல்லாம போச்சு. நான் வந்து அது கூடாது இது கூடாதுன்னு பேசுற பல பேரு பாத்தியாவே இல்லைட்டான். பாத்தியா இல்லாத போது மௌத்தி சிந்தனை எங்க வர போகுது? புருஷன் எப்ப மூத்தா போனால் யாருக்கும் தெரியாம போயிருச்சு. அப்ப இறப்பு நாட்களை மறந்து போகும் மனித உலகத்திற்கு மத்தியில அந்த சொத்து சுகங்களை கொஞ்சம் நாமும் எடுத்து போக வேண்டுமா இல்லையா? அது கபருக்கு கொண்டே போக வேண்டுமா இல்லையா? உண்மையான அறிவாளி யார் என்றால், சிறந்த புத்திசாலி யார் என்றால், சம்பாதித்த காசு பணங்களில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வக்ஃப் செய்து அதை தன் கபருக்கு கொண்டு போபவன் தான் உண்மையான புத்திசாலிகளாக இருக்க முடியும். அதுதான் நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறையாக இருக்க முடியும். இந்த வக்ஃப்கள், இந்த இபாதத்துக்கள் எல்லாம் யாருக்காக? அல்லாஹ்விற்காக. நாம் ஏன் அல்லாஹ்வுக்கு அதை செய்ய வேண்டும்? ஆனால் ரப்பு நிறைந்த கருணையாளன், மிகுந்த கருணையாளன், நம்முடைய பாவங்களை எல்லாம் மறைக்க போகின்றவன், நாளைக்கு நமக்கு சொர்க்கத்தை தரப்போகின்றவன், அளவரிய கிருபைகளின் மீது வழங்கி கொண்டிருப்பவன். இந்த உலகத்தில் கிடைத்தது எல்லாம் நம்முடைய சுய சம்பாத்தியத்தால் அல்ல, ரப்பு நாடினாலே தவிர. ரப்பு நாடாது எதுவும் யாருக்கும் நடக்காது. எல்லாம் ரப்பு தந்தது என்ற நிலைப்பாடு சிந்தனை மனிதனுக்கு வந்தாக வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்விற்காக நாம் ஏதேனும் செய்யவும் முடியும். வல்லோன் அல்லாஹு தஆலா அவன் கொடுத்த நிஅமத்துக்களை நினைத்து பார்த்து நன்றியோடு அவனுக்கு நாம் நடந்து கொள்ளக்கூடிய சிறந்த அடியார்களாக இறைவன் நம்மை வாழச் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.